வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் ஏஐஒய்எஃப் வடசென்னை மாவட்ட 24வது மாநாடு 12/1/2025 ஆர்கே நகர் 38வது வட்டத்தில் உள்ள காயா பார்ட்டி ஹாலில் நடைபெற்றது. ஏஐஒய்எஃப் மாவட்ட செயலாளர் தோழர் ஏ சுரேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் துவக்க உரை ஏஐஒய்எஃப் மாநில தலைவர் தோழர் டி கே வெங்கடேஷ், வாழ்த்துறை தோழர்கள் என்எஃப்ஐடபிள்யூ மாவட்ட செயலாளர் தோழர் டி செண்பகம், என்எஃப்ஐடபிள்யூ மாவட்ட தலைவர் தோழர் எம் ரேணுகா எம்சி, ஏஐஒய்எஃப் மாவட்ட தலைவர் ஆர் சுரேஷ், ஏஐஒய்எஃப் மாவட்ட துணை செயலாளர் தோழர் பி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் 21 பேர் கொண்ட மாவட்ட குழு தேர்வு செய்யப்பட்டது. நிர்வாகிகளாக தலைவர் ஆர் திவ்யாஸ்ரீ, செயலாளர் ஏ சுரேஷ், பொருளாளர் எம் காவிரி செல்வம், துணைத் தலைவர்கள் ஆர் ராமசாமி ரமேஷ், துணை செயலாளர்கள் ஏ குமார், ஆர் ரேகா. மாநாட்டில் தேர்வாகியுள்ள அனைத்து தோழர்களுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள். விஞ்ஞான சோசலிசம் என்கின்ற உன்னத லட்சியத்தை அடைய தங்கள் பயணத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டும் மகத்தான பணியை செய்யட்டும், வெல்லட்டும். தோழர்களுடைய கலந்து பேசி 21 பேர் கொண்ட மாவட்ட நிர்வாகிகள் மாவட்டத்தில் இந்த தோழர்களுடைய பெயரை மாவட்ட செயலாளராக பேர்கள் மட்டும் சுரேஷ் ஏ சுரேஷ், தோழர் காவிரி செல்வம், தோழர் திவ்யாஸ்ரீ, தோழர் ராமசாமி, தோழர் ரேகா, தோழர் தோழர் ரமேஷ், ஆர்கேநகர் தொகுதி தோழர் குமார், கல்லூர் தொகுதி சாரதி, கல்லூர் தொகுதி தோழர் அபிநயா, கல்லூர் தொகுதி தோழர் அன்பர், தோழர் ஜீவா, ஆர்கேநகர் தொகுதி தோழர் சூர்யா, ஆர்கேநகர் தொகுதி தோழர் பிரபா, தோழர் சுரேஷ், தோழர் ரிஷி, தோழர் கருணேஷ். இது 16 பேர் கொண்ட மீண்டும் 3 தொகுதிகளில் மாணவர்கள் நடந்தது. 3 தொகுதிகளில் தான் 3 தோழர்கள். இது இந்த 5 வரைக்கும் இப்போதைக்கு வேகண்டாக இருக்குது. அடுத்த மாவட்ட பேரவையாக போட்டு அந்த தோழர்கள் இந்த மாவட்டத்தில் சுரேஷ் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சுரேஷ் மீண்டும் செயலாளராகவும், திவ்யஸ்ரீ குளத்தூர் தொகுதியை சேர்ந்த பெண்தோழர் மாவட்ட தலைவராகவும், காவிரி செல்வம் மாவட்ட பொருளாளராகவும், ராமசாமி ரேகா 2 பேருமே மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், இந்திய மாணவர்கள் மன்றம் மாணவர் மன்ற தலைவர் செயலாளராகவும், 2 பேரையும் துணை தலைவர், துணை செயலாளராகவும், அதே போல திருவள்ளூர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் துணை தலைவராகவும், ஆர்கேநகர் பகுதி செயலாளர் குமார் துணை செயலாளராகவும், மொத்தம் 7 பேர் கொண்ட நிர்வாகிகள், மற்ற மீதி இருக்கிற தோழர்கள் மாவட்ட உறுப்பினர்களாக இந்த மாநாடு முன்மொழிகிறது. இந்த மாநாட்டில் முன்மொழிஞ்ச பொறுப்புகள் ஏற்ற தோழர்களுக்கோ இல்லை பங்கேற்ற தோழர்களுக்கோ ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கை உயர்த்தி சொல்லலாம். அது இல்லைன்னா ஒப்புதல் நானே கை உயர்த்தி கையை தட்டி புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து. அமைப்போட வடசென்னையோட மாவட்ட மாநாடை நாம நடத்துறோம். முழுக்க
இப்ப இருக்கிற பொறுப்புல இருக்கிற தோழர்களால் முயற்சி செய்யப்பட்டு இந்த மாநாடு நடந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாநில தலைவரா என்னன்னா, எப்பயுமே போட்டு மையப்ப நடத்திட்டு இருக்கிற ஒரு பொறுப்புல இருந்து கொஞ்சம் விடுபட்டு தோழர்கள் அவங்க முயற்சியில நடத்தியிருக்காங்க. இன்னமும் கூடுதலா இதுல தோழர்கள் கவனம் செலுத்தி இருந்தாங்கன்னா கட்டாயம் தோழர்கள் ஒரு பெரிய நிகழ்வா இந்த நிகழ்வா மாற்றிருக்க முடியும். இருந்தாலும் என்னன்னா, கட்டாயம் வருங்காலத்துல இந்த தோழர்கள் இது போன்ற அமைப்பை வளர்ப்பதற்கான வேலைகளை கட்டாயம் செய்வாங்க என்ற நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி, ஒரு களிமண்ணை நீங்க எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அது நல்ல விஷயத்துக்கும் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கும் பண்ணலாம். அந்த மாதிரி இங்க வந்திருக்க எல்லாருமே ஒரு புதிய தோழர்களா இருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த தோழர்கள் பாத்தீங்கன்னா, நம்ம தோழர்ல காவிரி செல்வம், சுரேஷ் மட்டும் தான். மற்ற தோழர்கள் எல்லாருமே புதிய தோழர்களா தான் இருக்கிறாங்க. பொறுப்பு மாவட்ட மெம்பர்களா இருக்கிறோம், ஒரு சில தோழர்கள் தவிர. அப்படி இருக்கும்போது இந்த அமைப்பு வருங்காலத்துல சிறப்பான அமைப்பா மாறதுக்கான எல்லா முயற்சிகளும் இந்த தோழர்கள் எடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரெண்டாவது, மாநில மாநாடு ஜனவரி 26, 27, 28 3 நாள் நடைபெறுது. 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று ஆயிரக்கணக்கான தோழர்கள் பங்கேற்கிற ஒரு பிரம்மாண்டமான பேரணி தருமபுரியில நடக்கப்போகுது. 26ஆம் தேதி நாம மாநாட்டில் பேரணி நடக்க போகுதுன்னா, இங்க 3000 முடிவு செஞ்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட தோழர்கள் உட்காந்து பேசி அந்த போறதுக்கான வாகன ஏற்பாடு பண்றதெல்லாம் இங்க பேசுறோம். உண்மையாலேயே அந்த மாநாட்டில் தோழர்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா, அந்த பேரணியில கலந்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க ஏஐஒய்எஃப்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது நீங்க அந்த கண்கூட பார்க்கலாம். நான் சொல்றது மிகையெல்லாம் கிடையாது. தோழர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த பேரணியில உறுதியா பங்கேற்பாங்க. நீங்க அந்த கூட்டம் ஒரு பிரமாண்ட பொதுக்கூட்டம் நடக்க போகுது. அந்த பொதுக்கூட்டம் 26ஆம் தேதி முடிஞ்ச பிறகு 27, 28 இந்த 2 தேதியிலும் மாநாடு நடக்க போது. புதிய மாநில தலைவர், மாநில செயலாளர் இந்த எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர்களே நாம இருக்கிற இந்த வடசென்னை பகுதி, அந்த பகுதிக்கான பொறுப்பாளர்கள், நாம ஒரு மாநாடு நடத்துறோம்னா வடசென்னை சம்பந்தமான விவரங்களை வளர்த்தவர்களுக்கு முதல்ல கொடுக்கணும். இந்த பகுதியில, இந்த மாவட்டத்தில் உள்ள எத்தனை பகுதிகள் இருக்கு, ஒவ்வொரு பகுதியிலும் என்ன மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க இளைஞர்களா எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, வேலை செய்யறவங்க என்ன மாதிரியான வேலை செய்யறாங்க, பெண்களோட நிலைமை என்ன அளவுல இருக்கு, இங்க போதை பழக்க வழக்கங்கள், மற்ற விஷயங்கள், இந்த சமூகத்தோட பிரச்சனைகள், இதெல்லாம் எப்படி ஒவ்வொரு தொகுதியும் இருக்கு அப்படின்றத நாம ஒரு மாநாட்டில் நாம ஒரு விவரத்தை கொடுக்கணும். ஏன்னா நாம வாழ்ற பகுதியில நடக்கிற பிரச்சனைகளை அதை தீர்த்து வச்சு இந்த சமூகம் அனைவருக்குமான சமமான சமூகமா